ஒரு ஊர்ல பீம் குருவியும் இந்துமதி குருவியும் காதலிச்சுட்டு வந்துச்சு. என் இதயம் உன்கிட்ட தான் இருக்கு, உன் இதயம் என்கிட்ட தான் இருக்கு. நம்ம காதல் அந்த அளவுக்கு உண்மையானது, தூய்மையானது அப்படின்னு இந்துமதி குருவி அடிக்கடி பீம் குருவியை பார்த்து சொல்லிச்சு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்துமதி குருவியோட வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நல்லா வசதியான பணக்கார வீட்டை சேர்ந்த ராஜு குருவிய இந்துமதி குருவிக்கு பார்த்தாங்க. இந்துமதி குருவி முதல்ல மறுப்பு தெரிவிச்சாலும் இந்துமதி குருவியோட அம்மா அப்பா இந்துமதியோட மனசை மாற்றி இந்துமதி குருவிய கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிட்டாங்க. கல்யாணமும் நிச்சயமாச்சுது. ஒரு நாள் இந்துமதி குருவி பீம் குருவிக்கு ஃபோன் செய்து, ப்ளீஸ் என்னை மறந்துடு, கூடவே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு. கல்யாண நாள் நெருங்கிச்சு. இந்துமதி குருவியோட மனசுல, ஐயோ, நான் பெரிய பணக்கார வீட்டு குருவி ராஜுவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஆடம்பர வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு. கல்யாண நாள் நெருங்க நெருங்க இந்துமதி குருவி பீம் குருவிய சுத்தமா மறந்து போச்சு. அதே நேரம் பீம் குருவி இந்துமதி குருவிய வெறுக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம தினமும் வேதனைப்பட்டு துடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இந்துமதி குருவி பீம் குருவியை பார்த்து சொன்ன வார்த்தைகள் பீம் குருவிய ரொம்ப காயப்படுத்துச்சு. கொஞ்ச நாள்ல இந்துமதி குருவிக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்துமதி குருவியோட கல்யாணத்துக்கு கிடைச்ச எல்லா கிஃப்டும் இந்துமதி குருவியோட வீட்டில் கூடி இருந்துச்சு. அந்த கிஃப்டில் பீம் குருவி சைன் பண்ண ஒரு கிஃப்டும் இருந்துச்சு. அந்த கிஃப்டை பார்த்ததும் இந்துமதி குருவியோட முகத்தில் இருந்த எல்லா சந்தோஷமும் போய் கவலை வந்துச்சு. பீம் எவ்வளவு உண்மையா என்ன காதலிச்சாரு, அவரோட காதலை நான் இழந்துட்டேனே அப்படின்னு இந்துமதி குருவி நினைச்சுது. பீம் குருவி அனுப்புன கிஃப்டை பிரித்து பார்க்காம அந்த கிஃப்ட்டுக்கு முத்தம் கொடுத்துச்சு. பீம் குருவியோட நினைவுகள் இந்துமதி குருவிக்கு வர ஆரம்பிச்சுது. இந்த கிஃப்டை நான் பிரித்து பார்த்தேன்னா பீமோட நினைவுகள் எல்லாம் என்னை கொன்னுரும் அப்படின்னு நினச்ச இந்துமதி குருவி அந்த கிஃப்டை பிரித்து பார்க்காம பத்திரமா வைக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்துமதி குருவிக்கு ஒரு ஆண் குருவி பிறந்துச்சு. எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி இந்துமதி குருவி தன்னோட மகனுக்கு பீம் அப்படின்னு பெயர் வச்சுது. தன்னோட கணவன் ராஜு குருவிய இந்துமதி குருவியால காதலிக்க முடியல. ஏன்னா இந்துமதி குருவியோட மனசுல பீம் குருவியோட நினைவுகள் இருந்துச்சு. தன்னோட மகனை பார்க்கும்போதெல்லாம் இந்துமதி குருவிக்கு பீம் குருவியோட நினைவுகள் இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சுது. ராஜு குருவி இந்துமதி குருவியோட மனசை மாத்துறதுக்கு பல தடவை முயற்சி செய்தாலும் தோத்துதான் போச்சுது. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போச்சு. ராஜு குருவி இந்துமதி குருவிய நினைச்சு நினைச்சு உருக இந்துமதி குருவி பீம் குருவியோட நினைவுகள்ல வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்துமதி குருவியோட மகன் பீம் குருவி வளர்ந்து பெரியவன் ஆச்சுது. பீம் குருவிக்கு கல்யாணம் செய்து வைக்க ராஜு குருவியும் இந்துமதி குருவியும் திட்டம் போட்டுச்சு. தன்னோட ஒரே மகன் கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா பண்ணுச்சு ராஜு குருவி. தன்னோட மகன் கல்யாணத்துக்கு கிடைச்ச கிஃப்டை பார்க்கும்போது இந்துமதி குருவிக்கு பீம் குருவி சைன் போட்ட கிஃப்டோட ஞாபகம் வந்துச்சு. அழுதுகிட்டே மண்டபத்தில் இருந்து வீட்டுக்கு வேகமாக பறந்து போச்சுது இந்துமதி குருவி. இந்துமதி குருவி அழுதுகிட்டே வீட்டுக்கு பறந்து போகிறத பார்த்த ராஜு குருவி இந்துமதி குருவியோட பின்னாடி போச்சுது. இந்துமதி குருவி தன்னோட வீட்டுக்கு வந்து தாம் பிரிக்காம பத்திரமா வச்சிருந்த பீம் குருவி சைன் போட்ட கிஃப்டை எடுத்து பிரிக்க ஆரம்பிச்சுது. தான் இன்னொருவன் மனைவி,
தனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு இன்று கல்யாணம் என்பதையெல்லாம் மறந்து போய் பீம் குருவி தந்த கிஃப்டை இந்துமதி குருவி பிரிக்க ஆரம்பிச்சது. கிஃப்டை பிரிச்சு பார்த்த இந்துமதி குருவி ஐயோ 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. அந்த கிஃப்டோட ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்த்த இந்துமதி குருவி அதிர்ச்சி தாங்க முடியாம கீழே விழுந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜு குருவி பயந்து போய் இந்துமதி குருவிக்கு பக்கத்துல ஓடி வந்துச்சு. இறக்கும் தருவாயில் இருந்த இந்துமதி குருவி ராஜு குருவி கிட்ட கிஃப்டை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போச்சுது. இந்துமதி குருவியோட உயிரை எடுத்த அந்த கிஃப்டை பிரிச்சு பார்த்துச்சு ராஜு குருவி. அந்த கிஃப்டை பார்த்ததும் ராஜு குருவி அதிர்ந்து போச்சுது. ஒரு குவளையில இரத்த கரையோட அழுகிய நிலையில ஒரு இதயமும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல அன்புள்ள காதலியே, நீ என்னை காதலிக்கும் போதெல்லாம் என்னிடம் கூறிய வார்த்தை அன்பே, என் இதயம் உன்னிடத்தில், உன் இதயம் என்னிடத்தில். அது உண்மைதான் அன்பே, உன் இதயம் என்னிடத்தில்தான் உள்ளது. உன் இதயத்தை எனக்கு கொடுத்துவிட்டு கல்யாணத்துக்கு பிறகு உன் கணவனுக்கு எதை கொடுப்பாய்? ஆகையால் உன் இதயத்தை உனக்கு திருப்பி அனுப்புகிறேன். இப்படிக்கு நீ இல்லா உலகில் வாழ இயலா நான் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி. இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். பை பாய்.